ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பூரியும் அதுக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் பண்ணியிருக்கோம். சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கருப்பு சுண்டலை யூஸ் பண்ணி தான் சன்னா மசாலா பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான்கு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். நாம் புலாவ், ரைஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாலும் அதுக்குமே ரொம்ப செட் ஆகும். சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம ஸ்பைசஸ் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அன்னாச்சிப்பூ ஒரு 2 சேர்த்துருக்கேன் நான். அது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனப்புறம் நாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நம்ம நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயத்தை. அப்புறம் இது கூடவேவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனப்புறம் இப்போ நாம் தக்காளியும் அப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆனப்புறம் இதை ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஃபைன் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றியே பண்ணலாம். அது அந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சுண்டலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்பைசஸ் கூட நல்லா அந்த சுண்டலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா இது சுண்டி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்துடுச்சு. இது நல்லா சுண்டிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம பூரிக்கு தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு மைல்டான கம்ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சா போதும். அதுதான் நல்ல ஃப்ளஃபியான பூரி வரும் நமக்கு. பாருங்கள், நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கல அந்த மாதிரினா நம்ம ஷார்ப்பான ஒரு மூடி வச்சு இது மேலே அழுத்தம் கொடுத்தா போதும். எக்ஸஸ்லாம் எடுத்துட்டா ஒரு சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ திக்னஸோட சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்ட மாவை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பூரிக்கு நல்ல எண்ணெய் காஞ்சப்புறம் அதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சதை நீங்கள் போடுங்க. அதுதான் நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வருது. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஃப்ளஃபியான பூரியே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுக்கிட்ட எல்லா மாவையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி போடணும்.
பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக சூப்பரான ஃப்ளஃபியான பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சன்னா மசாலா கூட இதை சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதை வச்சு சன்னா மசாலா பண்ணியிருக்கேன். அதுக்கு பதில் ஒயிட் சுண்டல் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பூரியும் கம்மன்னு சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.